மற்றொரு அண்மை செய்தி. சென்னை டி நகர் ரங்கநாதன் தெருவில் அமைந்துள்ள துணிக்கடையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், தீ கடையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கடையில் இருப்பவர்கள் பத்திரமாக அப்புறப்படுத்தப்பட்டு விட்டார்களா? தீயணைப்புத் துறையினர் அங்கு வந்திருக்காங்க. தீ எந்த அளவுக்கு அணைக்கப்பட்டிருக்கு? வணக்கம். தீநகர் ரங்கநாதன் தெருவில் இருக்கக்கூடிய ஒரு துணிக்கடையில சற்று முன்பதாக இப்போ ஒரு சிறிது நேரத்துக்கு முன்னதாக தான் இந்த தீயானது குழந்து விட்டு எரிந்து வருகிறது. தீ பற்றி விட்டு அந்த கடை முழுவதும் எரிந்து வருகிறது. இந்த துணிக்கடை சோபா ஆடையகம் என்ற கடையை நடத்தி வருகிறார்கள். இந்த சோபா ஆடையகத்துல தான் இந்த தீயானது மளமளவென பரவி தொடர்ந்து 2 மாடி கட்டிடத்துல அந்த இரண்டாவது மாடி தளத்துல தொடர்ந்து தீயானது பற்றி விட்டு எரிகிறது. தேனாம்பேட்டை, சைதாப்பேட்டை, தீநகர் ஆகிய இந்த ஃபயர் ஸ்டேஷன்ல இருந்து இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் தொடர்ந்து தீயை அணைக்கக்கூடிய பணியில ஈடுபட்டு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வண்டிகள் சம்பவ இடத்திற்கு இந்த தீயை அணைக்கக்கூடிய முயற்சியில ஈடுபட்டு வராங்க. 2 மாடிகள் கொண்ட துணிக்கடையில 2வது மாடியில மட்டும்தான் தற்போது தீயானது மளவென பரவி வருகிறது. எவ்வாறு தீ பற்றியதுன்னு சொல்லிட்டு தற்போது வரை தகவல்கள் இல்லை. ஆனால் அங்கிருந்தக்கூடிய ஊழியர்கள் இன்று கடையை திறந்ததுக்கு அப்புறம் திடீரென்ற இந்த தீயானது பற்றி இருந்த நிலையில அங்க இருந்தக்கூடிய ஊழியர்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்திருக்கிறார்கள். ஓட்டம் பிடித்து கீழே சாலை நின்று கொண்டிருக்கிறார்கள். தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக தீ அணைக்கக்கூடிய முயற்சி ஈடுபட்டு வராங்க. அதாவது 2 மாடி கட்டிடம் என்பதால் முதல் தளத்திற்கும் இந்த தீ பரவிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்திற்காக தொடர்ந்து ஃபயர் ஃபைட்டிங் நடந்துட்டு வந்துட்டு இருக்குது. ஃபயர் ஃபைட்டர்ஸ் ஃபயர் வெஹிக்கிள்ல தொடர்ந்து இந்த தீ அணைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து போலீசார் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். என்ன காரணம், எப்படி தீ பற்றியது என்ற தகவல்களும் சேகரித்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி.